Glory be to God. 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். Psalm 19 and verse 4. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக என்று தாவீது தன்னை ஒப்பு கொடுத்ததை இந்த வசனத்திலே நான் வாசிக்க கேட்டோம். Psalm chapter 19 verse 14. Let the words of my mouth and the meditation of my heart be acceptable in thy sight, O Lord, my strength and my redeemer. இருதயத்திலே தியானமுள்ள வாழ்க்கையும் வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கக்கூடிய இடத்திலே தாவீது இங்கு தன்னை ஒப்பு கொடுத்ததாக இந்த வசனத்திலே நாம் காண முடியும். David had submitted his life to the Lord, to the words and to the meditations of his heart. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தின் தியானம் கர்த்தருக்கு பிரீதியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு மிகவும் அவசியம் என்பதை தாவீது மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது. This morning we have to meditate and know that it's very essential for us to keep the words of our mouth and the meditations of our heart acceptable in the sight of our Lord. இருதயத்தின் தியானம் என்பது வேத வாக்கியங்களை இரவும் பகலும் தியானம் பண்ணக்கூடிய வாழ்க்கை மூலமாக தான் அந்த வாயின் வார்த்தை தேவனுக்கு பிரியமுள்ள அந்த வார்த்தையாக இருக்க முடியும் என்பதை தாவீதின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். From the life of King David we can learn that the meditation of our heart, if it is to be acceptable in the sight of the Lord, then we have to meditate the word of God night and day. இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை தாவீதுக்கு இருந்ததனால அந்த தியானத்தின் மூலமாக தான் தாவீதுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருந்தது என்பதை நாம் காண முடியும். David had an experience of meditating the word of God night and day, which is why his thoughts were God's thoughts. He thought after God's thoughts in his life. நம்முடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாகவே இருக்க வேண்டும் என்பதற்கு வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணக்கூடிய வாழ்க்கையில்தான் நம்முடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் இணைந்து இருக்க முடியும் என்பது தாவீதுடைய ஒப்புக்கொடுத்தலாக இருக்கிறது. The commitment, the submission of King David is that his meditation night and day led to the words that he spoke in line. The words of God was his words, and that was the submission that David had in his entire life. இந்த 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய வேதத்தை குறித்த விளக்கத்தின் வெளியேறப்பெற்ற வார்த்தைகள் அந்த இடத்திலே இருக்கிறது. From chapter 19 of Psalm, from verse 7 till the last verse, there are beautiful descriptions about the word of God. வேதத்தை குறித்த விளக்கமும் வேதம் எவ்வளவு வெளியேறப்பட்டது என்ற விளக்கங்களை இந்த 7, 8, 9, 10 வசனத்திலே அங்கு தாவீது பாடினதை எழுதினதை அங்கு நாம் காண முடியும். From verse 7, 8, 9, 10, King David had described the word of God in its beauty, in its entire glory. அந்த வேத வசனங்களினாலே தன்னை எச்சரித்துக் கொள்ளக்கூடிய இடத்திலும் அவைகளை கைக்கொள்கிறதுனாலே தனக்கு மிகுந்த பலன் உண்டு என்று தொடர்ச்சியான வசனத்திலே அவர் பாடுகிறார், எழுதுகிறார். The verse follows and he sings and he says that by observing the word of God there is continuous joy, great reward is there for them, those who keep it in their lives. வேத வசனத்தினாலே எச்சரிக்கப்படக்கூடிய வாழ்க்கை தாவீதுக்கு கிடைத்தது ஒரு பெரிய கிருபை இரக்கம் என்பதை தாவீது உணர்கிறார். King David realizes that being instructed by the word of God is a great privilege for him, and it's a great blessing that he is being kept by the word of God. வேத வசனத்தின் மூலமாக தாவீது எச்சரிக்கப்படுகிறது தாவீது சொன்ன சாட்சியாக இருக்கிறது. Chapter 19 verse 11, David said, moreover by them is thy servant warned, and in keeping of them there is great reward. மெய்யான தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வேத வசனத்தினாலே எச்சரிக்கப்படக்கூடிய இடத்திலே இருப்பார்கள். அவர்கள்தான் மெய்யான தேவனுடைய பிள்ளைகள். True children of God, the mark of a true child of God is in verse 11. Moreover by them is thy servant warned, and in keeping of them there is great reward. வேத வசனத்தினாலே நான் எச்சரிக்கப்படுகிறேன் என்ற தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் மெய்யான தேவனுடைய பிள்ளைகள். The mark of a true child of God is in verse 11. Those who can clearly say that they have been warned by the word of God and they keep the word of God in their lives. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ குறைபாடுகள் இருக்கட்டும், ஆனால் வசனத்தினாலே நாம் எச்சரிக்கப்படுகிறேன் என்ற சாட்சி இந்த தாவீதை போல ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். Let there be shortcomings or failures or whatever in our life,
But like David, we have to have this testimony that we are being instructed, warned by the word of God. மனிதனுடைய குறைகளை தேவன் பார்க்கக்கூடியவர் அல்ல, ஆனால் வசனத்தின் மூலமாக அவன் எச்சரிக்கப்படுகிறானா என்பதைத்தான் தேவன் கூர்ந்து கவனிக்கிறார். And God is carefully observing each and every individual, every child of God, whether he has been warned by the word of God, takes heed to the word of God or not. And God is concerned about this. எச்சரிக்கப்படுவது மாத்திரமல்ல, அதை கைக்கொள்கிறதுனாலே மிகுந்த பலன் இருக்கிறது என்ற வெளிச்சம் தாவீதுக்கு இருந்தது. Chapter 19 verse 11, not only being warned by the word of God, he also had a in-depth light that in keeping of them there is great reward. மத்திய 5:19 கைக்கொண்டு போதிக்கக்கூடிய இடத்திலே ஊழியர்களும் கேட்டு கைக்கொண்ட இடத்திலே விசுவாசிகளும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய போதனையாக இருக்கிறது. In Matthew's Gospel chapter 5 verse 19, Jesus said that a preacher must keep it and preach it, and the believer who hears it must observe it and practice it. சீயோனும் எருசலேமும் இசைவனைப்பாய் இணைக்கப்பட்ட இடத்திலே போதகர்கள் கைக்கொண்டு போதிக்கக்கூடிய இடத்திலும் விசுவாசிகள் கேட்டு கைக்கொள்ளுகிற இடத்திலும் சீயோனும் எருசலேமும் இசைவனைப்பாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. Zion and Jerusalem are a compact city. They are united together. And how is that manifested? The preacher preaches by keeping the word, and the believer who hears it, he observes it and he exercises it, practices it in his daily life. எனவேதான் அதை கைக்கொள்கிறதுனாலே எனக்கு மிகுந்த பலன் உண்டு என்று தாவீது சொல்லுகிறார். Which is why David said, by keeping them there is great reward. தாவீது அநேகரை காணும்போது தாவீதுக்குள் இந்த அனுபவம் தாவீதுக்கு இருக்கிறது. தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று இன்றைக்கு தாவீது காணக்கூடிய இடத்திலே அநேகர் தங்கள் பிழைகளை உணராத இடத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் தொடர்ச்சியாக தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று தாவீது சொல்லுகிறார். Chapter 19 verse 12, he raises a question, who can understand his errors? And today many don't understand or accept their errors. That's why he has to put this question in his devotion. தாவீது தன் பிழைகளை உணரக்கூடிய இடத்தில் இருந்ததுனால மறைவான குற்றம், துணிகர பாவம், பெரும் பாதகம் என்ற இடத்திலே அவன் விடுவிக்கப்படக்கூடிய வாழ்க்கையை அறிக்கையிடுகிறதை இங்கு நாம் காணலாம். And that's a reason why presumptuous sins, great sins and transgressions are not in dominion over him. It is not holding him. He is able to live uprightly. இந்த மறைவான குற்றம் என்பது உணர்வில்லாதவர்களுக்குள்ள தான் அந்த மறைவான குற்றம் இருக்கும் என்பதை அந்த வசனத்திலே இணைப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. Presumptuous sins, secret sins have dominion over them, those who have no conviction, those who never give for any kind of remorse. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றத்துக்கு என்னை நீங்களாக்கி விளையும். பிழைகளை உணரக்கூடியவனிடத்திலே எப்படி மறைவான குற்றம் இருக்கும் என்பதான் அந்த வசனத்தின் இணைப்பாக இருக்கிறது. Verse 12, verse 13. Verse 12 he says, who can understand his errors? And then he says that presumptuous sins have no dominion over me in verse 13. மனிதன் தேவனுடைய பிள்ளை தான் ஒவ்வொருவரும் தான் யார், தன்னுடைய நிலை என்ன என்பதை உணரக்கூடிய அளவிலே அது மறைவாக இருக்க முடியாது என்பதுதான் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றத்தை நீங்களாக்கி விடுயும் என்று அவனுடைய அறிக்கையாக இருக்கிறது. Who can understand his errors? And that's a question. And then he says that keep back thy servant also from presumptuous sins. Presumptuous sins and being convicted of sins go together. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உடைய வசனத்தில் அதில் உயிர்ப்பையும் என்று 119 சங்கீதம் 25 தாவீது சொல்லுகிறதை நாம் காணலாம். Even in Psalm 119 verse 25, David said, my soul cleaveth to the dust, revive me according to thy word. இங்கு மறைவான குற்றம் தாவீதிடத்தில் இருக்க முடியாது. ஏனென்றால் வசனத்தின் மூலமாக அந்த பிழைகளை உணரக்கூடிய வாழ்க்கையினால அந்த ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்ட இடத்திலே அதை உயிர்ப்பிக்கக்கூடிய இடத்தில் அந்த வசனம் இருக்கிறது என்று தாவீதுடைய வாழ்க்கையை நாம் காணலாம். There can be no presumptuous sin in the life of King David. It's because 119 verse 25 said, my soul cleaveth unto the dust, quicken thou me according to thy word. மற்றவர்களை அறியக்கூடிய இடத்திலே நாம் தீவிரமாக நாம் கண்கள் இருக்கிறது, ஆனால் நாம் நம்முடைய நிலையை அறியக்கூடிய அளவில் நம்முடைய கண்கள் இல்லை என்பது பரிதாபம். And we observe other people's errors and mistakes and faults, but we are not concerned about our own errors, failures and our shortcomings. மற்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய குறைகளை நாம் காண்பதற்கு நம்முடைய கண்கள் தீவிரித்து இருக்கிறது, ஆனால் நாம் யார் என்பதை நாம் அறிவதற்கு நாம் பரிதபிக்கப்பட்ட நிலவரத்திலே நாம் இருக்கிறோம். And we are
quick enough to find fault with others, but when it comes to our errors and failures and shortcomings, we never tend to observe and come out with our acceptance or responsibilities. மறைவான குற்றம் என்பது பிழைகளை உணராத இடத்திலே, உணர்வில்லாத ஒருவனுக்குள்ளே மறைவான குற்றம் இருக்கும், உணர்வுள்ளவனுக்குள்ளே எப்படி மறைவான குற்றம் இருக்கும் என்பதை தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் காண முடியும். And those who have presumptuous sins are those who have no conviction of sins, but those who have conviction of sins do clearly remove presumptuous sins out of their lives. உபாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இருதயத்திலே உள்ளதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவிலே 40 ஆண்டு காலமாக வழி நடத்தப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. In the book of Deuteronomy chapter 8 verse 1 and 2, for 40 long years they were led in the wilderness so that they would know what is in their heart. They would humble themselves and know that what is there in their heart. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலே அவர்கள் அங்கு முரட்டாட்டம் உள்ளவர்கள், அவர்கள் மிருகத்தன்மை உள்ளவர்கள், எதிர்க்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்பது அவருடைய முடிவாக சொல்லப்பட்டிருக்கு. In the book of Joshua chapter 5 from verse 6-7, the people were uncircumcised. They were hardened. They were beastly. They didn't have any nature with respect to God. They were rebellious as well. யுத்த புருஷர்கள் அழிக்கப்படக்கூடிய இடத்திலே 40 ஆண்டுகள் நடத்தினார் என்றால் அவர்கள் ஒரு யுத்த புருஷர்களாக இருந்தார்கள். சண்டை போடக்கூடிய இடத்தில் இருந்தார்கள் மோசேயோடு, கடவுளோடு. ஆகவே தாங்கள் யார் என்பதை அறியவில்லை என்பதை இந்த உபாகமம் 8:2 யோசுவா 5:5-6 40 ஆண்டு நடத்தப்பட்டதுடைய காரணம் என்பதை 40 ஆண்டு என்று இந்த 2 இடத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. In the book of Deuteronomy chapter 8 verse 2 and in Joshua chapter 5 verse 5-6, it is written 40 years in the wilderness. God led them so that they may know what is in them, and even the men of war might perish in the wilderness. 40 வருடமாக நடத்தப்பட்ட காரணம் தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அறிந்து கொள்ளவில்லை. யுத்த புருஷர்கள் என்ற இடத்தில் இருந்ததுனால வனாந்திரத்திலே அழித்து போட்டார் என்பதுதான் அவர்கள் மறைவான குற்றமாக இருக்கிறது, உணர்வில்லாத இதயம் இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். The Lord God led them 40 years in the wilderness to humble them, to prove what was in their heart, because they were men of war and they were rebellious. That's the reason why God had to lead them so that they will realize their faults and convict and then come to terms. மறைவான குற்றம் என்றால் ஏதோ நமக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கு உள்ள ரகசியமா, அப்படி இல்லை. உணர்வில்லாதவன் அவன் மறைவான குற்றம் அவனுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஒருவனுக்கு தன்னை பற்றிய உணர்வில்லை என்றால் அவனுக்குள்ளே மறைவான குற்றம் இருக்கும் என்பதுதான் அவனுடைய உண்மையான கருத்தாக இருக்கிறது. Presumptuous sin is not something serious that is hiding and keeping, but no, it's about conviction of sins. Those who are not convicted of sin, those who have no feeling for sin, they are those who have presumptuous sins in their life, is what we observe from the life of King David. தொடர்ச்சியாக அங்கு துணிகர பாவம் என்று அவர் எழுதுகிறார். And continuously in Psalm 19 he writes about great transgression. இந்த துணிகர பாவம் என்பது சட்டங்கள் ஒழுங்குகள் தெரியாத இடத்திலே அந்த துணிகர பாவம் இருக்கிறது என்பதை நாம் காண முடியும். And those who don't know laws and rules, they will transgress. They will have great transgression in their lives. மறைவான குற்றம் உணர்வில்லாதவனுக்கு இருக்கும் என்று சொன்னேன். இந்த துணிகர பாவம் சட்டங்கள் ஒழுங்குகளுக்கு விரோதமான பாவமாக இருக்கிறது. I said presumptuous sins will have dominion over those who have no conviction of sin. But about great transgression, people who don't abide in laws and rules and regulations, they will have great transgressions. 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சாமுவேல் வருவதற்கு முன்பாக நான் துணிந்து செய்து விட்டேன் என்று சவுல் அறிக்கையிடுகிறதை இங்கு நாம் காணலாம். In 1 Samuel chapter 13 verse 12, Saul confesses to Samuel, saying that before the arrival of Samuel I was hasty and I went and observed the offerings. சவுலே சொல்லுகிறார், நான் துணிந்து செய்து விட்டேன் என்ற அறிக்கை சவுலுடைய அறிக்கை. சாமுவேல் வருவதற்கு முன்பாக சவுல் பலி செலுத்தினது சட்டத்துக்கு விரோதமான காரியம், அதை துணிந்து சவுல் செய்ததாக அறிக்கை எடுக்கிறதை நாம் காணலாம். And he confesses and says that I forced myself to offer the burnt offering. He himself confesses before the arrival of the set time of prophet Samuel. துணிகர பாவம் என்பது சட்ட ஒழுங்குகளுக்கு விரோதமாக இருக்கிறதுனால அவன் துணிந்து செய்ததுனால புத்தி கெட்ட மனிதனே உன்னுடைய ராஜ்யம் நிலை நிற்காது என்று 13:14 அங்கு சொன்னதை நாம் காணலாம். Great transgression is about forcing ourselves to transgress rules and norms and regulations. And he himself said, I forced myself to offer the burnt offering before the coming of the prophet Samuel. And prophet Samuel said, thou hast done foolishly. Thou should have not kept that. And this is about
great transgression in 1 Samuel chapter 13 verse 12-13 is the recorded version. சட்டங்கள் ஒழுங்குகள் தெரியாத அளவிலே இருக்கிறவர்கள் துணிகர பாவத்தை சந்திப்பார்கள், அவர்கள் புத்தி கட்டவர்கள் என்று சாமுவேல் சொல்லுகிறதை இங்கு நாம் காணலாம். Samuel said to Saul, "You are foolish. It's because you don't know what is rule and what it is to keep the observed times and seasons. And therefore he said that you are foolish." And he himself said, "I forced myself." பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் புத்தி இல்லாத கலைஞர்களே என்று சொல்வது, அங்கும் சட்ட ஒழுங்குகள் தெரியாத அளவிலே தான் அவர்கள் கிருபையிலிருந்து விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Even to the Galatians he said, "Foolish Galatians." It's because they failed to observe, keep in the liberty of Christ Jesus, and they transgress, which is why in chapter 3 verse 1 of Galatians Paul says, "Oh foolish Galatians, who has bewitched you?" ஆவியில ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் முடிவடைக்கூடிய அளவில் இவ்வளவு புத்தியினரா, இவ்வளவு சட்ட ஒழுங்குகள் தெரியாதபடி நீங்கள் கிருபை விட்டு நியாயப்பிரமாணத்துக்கு போய் கிருபையிலிருந்து விழுந்தீர்களே என்று அவர் எச்சரிக்கிறார். And he also warns them, "You are so foolish, having begun in the spirit, are ye now made perfect by the flesh?" And he was so grievous of them, he said that they were foolish because they transgressed. ஆகவே துணிகர பாவம் என்பது சட்டம் ஒழுங்குகளுக்கு விரோதமாக அது வருகிறது என்பதை இங்கு நாம் திருஷ்டாந்தமாக நாம் கற்றுக்கொண்டோம். So from the life of King David we learn about great transgression is to force ourselves to break rules and laws and regulations which has been given to us. 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்திலே அங்கு உடன்படிக்கை பற்றி தாவீது கட்டளையின் பிரகாரம் போய்கொண்டிருக்கும் போது மாடு மிரண்டு பெற்று அசைந்தது என்று 2 சாமுவேல் 6:6 எழுதப்பட்டிருக்கிறது. In 2 Samuel chapter 6 verse 6, when the ark was taken in a cart, and it shook, and there was a great calamity that day. மாடு மிரண்டு பெட்டி அசைந்தது, பெட்டி போயிட்டு இருக்கு. உடனே ஊசா பெட்டியை தொட்டான். ஏன்னா மாடு மிரண்டு பெட்டி போனால் ஐயோ பெட்டி விழுந்துடக்கூடாது என்று தான் தொட்டதாக நாம் அறிவோம். ஆனால் 7ஆம் வசனத்தில் அவனுடைய துணிகரத்தின் நிமித்தம் கர்த்தர் அடித்தார், அந்த இடத்தில் செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written in chapter 6 verse 6 that the ark of God, and it was in the cart, and the oxen shook it. And next verse 7, and the anger of the Lord was kindled against Uzzah. எனவே அந்த பெட்டியை அவன் பெட்டி விழுந்துருமேன்னு தான் பிடிக்கிறான். ஆனால் பெட்டியை அவன் தொட்டது அவனுடைய துணிகரம் என்ற வார்த்தையிலே கர்த்தர் அடித்தார், அந்த இடத்தில் செத்தான் என்பது முடிவாக இருக்கு. The ark was carried in a new cart, and the oxen shook it, and Uzzah, out of shock, he went and tried to preserve it, but it says that God's anger was kindled against him, and God had to strike him. மாடு மிரளட்டும் பெட்டி அசையட்டும், அதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை, அதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாம் துணிகரமாக நாம் அதிலே போய் தலையிட்டால் அது துணிகர பாவம், கர்த்தர் அடிப்பார், முடிவு பயங்கரமாக இருக்கும் என்பதை இங்கு நாம் காணலாம். Let the oxen shake it. There are people to handle it. But if we are presumptuous, and if we force ourselves to handle things which are not in our realm, in our boundary, then it's going to be the anger of the Lord which will be kindled against us. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் கூட ஊசா என்ற அருமையான ராஜா, அவன் நல்ல முறையிலே பலப்பட்ட இடத்திலே அவனுக்கு நல்ல சாட்சி இருக்கிறது என்பதை உசியாவின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். Even in 2 Chronicles, in the history of King Uzzah, he was a very good king. He was a good man altogether. ஆனால் அவன் தூபம் காட்ட துணிந்து போனான் என்பது 2 நாளாகமும் 26:16 எழுதப்பட்டது. In 2 Chronicles chapter 26:16 it says that he forced himself, transgressed himself to show incense in the temple. சட்டவிரோதமாக அவன் செயல்பட்ட இடத்திலே ஆசாரிகள் கண்டித்தாலும் கோபம் கொண்டான் என்று தொடர்ச்சியான வசனத்திலே காணலாம். And in the verse that follows says that King Uzziah, when the priest had warned him and rebuked him, yet he was angry. And he went into the temple and showed burned incense upon the altars. அவன் கோபம் கொண்ட இடத்திலே நெற்றியிலே குஷ்டரோகம் பட்டதை கண்டு அவன் வெளியே கொண்டு போகும்போது அவனும் அதை அறிந்து அவன் வெளியே சென்றான் என்று தொடர்ச்சியான வசனத்தில் எழுதப்பட்டது. Verse follows, verse 19 on says that then Uzziah was wroth, and he had the censer and the burnt offering, and while he was showing, he was struck with leprosy, and he went out of it from the presence of the Lord. கர்த்தர் தன்னை அடித்ததினாலே என்பதை உசியா அறிந்து அவன் வெளியே சென்றான். சின்ன வீட்டிலே அவன் குஷ்டரோகியாகவே இருந்தான்.
ஆலயத்தை இழந்த இடத்திலே, அரமனை இழந்த இடத்திலே குஷ்ரோகியாகவே அவனுடைய முடிவு இருந்தது என்பதை நாம் காணலாம். 2 Chronicle chapter 26 verse 19. And he knew that God had struck him, and therefore he went out and lived as a leper and lived in a small house. எனவே இந்த துணிகர பாவம் சட்ட ஒழுங்குகளுக்கு விரோதமாக வரக்கூடிய பாவங்கள் என்பதை இந்த திருஷ்டாந்தத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். And from these examples we understand great transgression is about forcing ourselves to do things which we ought not to do, which is to break rules and regulations and the norms which has been submitted to us. மறைவான பாவம் உணர்வில்லாத இடத்திலே இருக்கிறது. துணிகர பாவம் சட்டம் ஒழுங்குகளுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை நாம் அறியலாம். What is presumptuous sin? That is lack of conviction. What is great transgression? That is breaking or forcing ourselves to do things which we ought not to do. பெரும் பாதகம் என்பது மிகவும் மோசமான முடிவுக்குள்ளே நாம் போய்விட்டோம் என்பதாக இருக்கிறது. And great iniquity is about we have entered into things which are beyond reckoning. இந்த பெரும் பாதகம் என்பது நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு போக மாட்டீர்கள் என்று ஒரு ஆளை குறித்து நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். For example, if I say someone that you will not partake rapture, for example, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருந்தால் அவர்கள் போக மாட்டார்கள் என்று நான் சட்டத்தின் பிரகாரம் சொல்லுகிறேன். அது எப்படி அப்படின்னு இருந்தால் அவர்கள்தான் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. And if by the law, by the word of God, by the framework or doctrine I say somebody, you will not partake rapture, and if they rebel and resist and argue, then they are the Lucifer, the son of the bright morning star. இயேசுவின் வருகையிலே நீங்கள் போக மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுவது அந்த சட்ட ரீதியான அந்த உபதேசத்தை சொல்லும்போது அது எப்படி என்றால் நான் தகுதி இல்லாதபடி நான் போவேன் என்ற அதிகாலையில் மகனாகி விடிவெள்ளி அவன் கீழே விழுந்தான் என்பதுதான் அது பாதகம் என்ற இடத்திலே எழுதப்பட்டிருக்கு. If I observe a rule and a law of the word of God and say that you transgress this and you will not partake the rapture, but if you rebel and say that argue against it, then you against the word of God you act, therefore you are the Lucifer, the son of the bright morning star. தகுதி இல்லாதபடி அது துணிகரம். இது நமக்கு தகுதி இல்லை, கர்த்தருடைய வரைக்கும் போக தகுதி இல்லை. நான் போவேன் என்பது அதிகாலையின் மகனாய் விடிவெளியின் அந்த பாதகம் என்ற இடத்திலே முடிவாக இருக்கிறது. You are not worthy to go, but if you say that no, I will force myself to go, then you are Lucifer, son of the morning, and that is how it goes, by you forcing yourself to do something which is not given to you. இந்த பாதகம் என்பது எப்படி வருகிறது? உணர்வில்லாத இடத்திலே மறைவான குற்றம் இருக்கிறது. And how does this come? It is in the lack of conviction where the presumptuous sins are hiding in us. சட்டங்கள் ஒழுங்குகள் இல்லாதபடி துணிகரம் வந்துவிட்டது. And by breaking laws and rules, great transgression come in our life. இதற்கு பின்பு எந்த தகுதியும் இல்லாத இடத்திலே நான் போவேன் என்பது அதுதான் பாதகம் என்ற இடத்திலே அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளிய வாழ்க்கையை நாம் படிக்கிறோம். And we study from Lucifer, the son of morning, that great iniquity, that he was not worth, but he forced himself to climb and to attain it. தகுதி இல்லாத அவன் எப்படி கடவுளாக மாற முடியும்? உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமாக ஒப்பாவேன், என்னை உயர்த்துவேன், சிங்காசனத்தில் இருப்பேன் என்று அவன் சொல்லுகிறானே, அது தகுதி இல்லாத இடத்திலே அவன் சொல்லக்கூடியதான் பாதகம், பெரும் பாதகம். அதோடு அவனுடைய கதை முடிந்தது. He is not worthy, but Lucifer, the son of morning, said, no, I will lift myself up, I will rise above, I will, and so he is not fit for that, but he claims, and that is where the iniquity had come into him. பெரும் பாதகம் என்றால் அவன் நியாய தீர்ப்புக்கும் அவன் ஆக்கினைக்கும் உட்படக்கூடிய இடத்திலே போய்விட்டான் என்றதுதான் பெரும் பாதகம் என்ற வார்த்தையுடைய அர்த்தம். The meaning of the great transgression or great iniquity is that he has gone against what is given to him or where he ought to have remained. இந்த காயினுக்கு சேஷ்டபுத்திர பாகத்துக்குரிய தகுதி அவனுக்கு இல்லை, தகுதியும் எனக்கு வேண்டாம், ஆனால் எனக்கு அது வேண்டும் என்பதுதான் அதனுடைய உண்மை. For example, Cain did not have the merit or the worth to have the birthright, but against the merit or the worth, he wanted that. That is great iniquity. அந்த தகுதி இருந்தால் உனக்கு தருவேன் என்று கடவுள் சொல்லுகிறார். ஆனால் அதை அவன் ஏற்றுக்கொள்ளலை. இதை நான் எப்படியும் அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சகோதரனை கொலை செய்ததன் காரணம் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொள்வதற்கு தான் கொலை செய்ததன் காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Why did Cain murder Abel? It's because he wanted to grab against the merit or worth, and God had clearly told him that he had to
elevate himself in worth, but he murdered him and took it or grabbed it by force. That is the great transgression that he committed. ஏன் உன் முகநாடு வேறுபட்டிருக்கிறது? Why is your countenance changed? ஏன் உனக்கு எரிச்சல்? Why are you jealousy? இதுதான் அவனுடைய தன்மையாக இருக்கிறது. And this is the nature of Cain. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை கிடைத்திருக்குமே, அவனை நீ ஆண்டு கொண்டு நீ சேஷ்டபுத்திரனாக இருந்திருக்கலாமே என்றுதான் கடவுள் அவனோடு பேசுகிறார். Chapter 4 verse 7 says that, if thou dost well, shall thou not be accepted, and if thou dost not well, sin lieth at thy doorpost. எந்த தகுதி இல்லாதபடி அதை நான் அடைவேன் என்பதுதான் அதிகாலையின் மகனாய் விடிவெளியின் அனுபவங்கள். The nature of Lucifer, the son of morning, is that without any merit or worth, he wants that. He wants to grab it, and that grabbing is called great transgression. மனிதன் தான் தேவனாக மாற முடியும் என்ற சட்டம் இருக்கிறது. தேவதூதன் ஒருபோதும் தேவனாக மாற முடியாது என்ற சட்டத்துக்கு விரோதமாக அந்த தகுதி இல்லாத இடத்திலே நான் ஏறுவேன் உயர்த்துவேன் என்ற இடத்தில்தான் அங்கு சகோதரனை கொலை செய்து சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்து அவன் சாபத்துக்குள்ளானான் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். And he stole or he grabbed the birthright. He had no merit or worth in him, but he murdered him and wanted to take it, and that is why he was cursed and he was sent away as a murderer. ஆண்டோடைய வருகையிலே காணப்படுவதற்கு தகுதி இருந்தால் தாங்க நம்ம போக முடியும். தகுதியே இல்லைன்னா நான் போவேன்னு சொல்கிறது, நீ அதிகாலை மகனாய் விடிவெள்ளி என்ற தீர்ப்பை நான் கொண்டு வருகிறேன். To partake the rapture, the word of God clearly speaks about merit or about worth that we have to attain in our Christian life. Without that, if you desire or if you dream that you will partake it, then you are the Lucifer, the son of morning. You want to claim something which you are not worthy enough to have it. இயேசுவை சந்திப்பதற்கு அந்த தகுதி இப்பொழுதே நமக்கு முக்கால் அங்கு 80க்கு மேலே தாண்டி இருக்கிறது நமக்கு நன்றாக தெரிந்திருக்க முடியும். And we, in our conscience, we know clearly the fellowship and the close-knit relationship we have with the Lord. By this time we should have been crossed 80% of it, I believe. பொறுமை யார் யாருக்கு இருக்கிறதோ அது நம்பிக்கை. பொறுமை தான். உபத்திரவத்துக்கு அப்புறம் உபத்திரவத்தில் அவங்க பொறுமையை காட்டணும். அந்த பொறுமையில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அப்போ போகிறதற்கு ஒரு தகுதி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். Patience is one of the merit, one of the worth, because in tribulation you have to be patient. If you patiently endure, that is a sign that you are picking up for the rapture day. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையிலே நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருக்கிறீங்களா? அதுதான் நம்பிக்கை. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனத்தில் உபத்திரவம் பொறுமை உண்டாக்கும், பொறுமையாக இருந்தால் இயேசுடைய வருகையில் ஒரு நம்பிக்கை இருக்கும் என்பதுதான் அதனுடைய தகுதியாக இருக்கிறது. If you have the patience and that patience is what brings hope, and if you are patiently hopeful, and that is one of the virtue, one of the quality for partaking the rapture. இந்த நம்பிக்கை என்ற இடத்திலே நாம் இல்லாதபடி நாம் ஏதோ நம்ம நல்ல ஆளாக இருக்கிறோம் அப்படி நீ போவேன் என்று நீங்கள் எண்ணுவதே அது பாதகம் என்ற இடத்திலே உங்களுக்கு தீர்ப்பு வரும் என்பதை நாம் காணலாம். Without this hope or which comes from patiently enduring the tribulation, if you daydream and think without any worthiness or merit that you will go, that is a great transgression you have to realize. இயேசுவின் வருகையிலே போவதற்கு தகுதி இல்லை என்றால் அடுத்த தகுதி அங்கு மிகுந்த உபத்திரவம் என்ற இடத்திலே அங்கு மத்தேயு 24:21 தான் அடுத்த தகுதிக்குள்ளே நாம் போக வேண்டும். Matthew 24:21 is great tribulation. If you don't have patient endurance in the tribulation now, then you will be led into the great tribulation recorded in 24:21 of Matthew. இப்போ உள்ள உபத்திரவத்திலே உங்களுக்கு பொறுமை நம்பிக்கை இல்லை என்றால் மத்தேயு 24:21 என்ற உபத்திரவத்துக்குள் தான் நீங்கள் போக முடியும். If now you are not patiently enduring the tribulation, then Matthew 24:21, the coming great tribulation is there for you. You have to go and prove your faith and show your worthiness. அந்த மிகுந்த உபத்திரவத்திலே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தின் பிரகாரம் பொறுமையாக இருந்தால்தான் நீங்கள் பரிசுத்தவான்கள். அந்த உபத்திரத்தை பொறுமையாக சகிக்கவில்லைன்னா நீங்கள் பாவிகள் என்பதுதான் அதனுடைய உண்மை. And the truth is in book of Revelation chapter 14 verse 12 on, there you have to show your faith in patient accepting it, or else you will be declared as a sinner. ஆகவே நாம் ஆண்டவருக்கான வைராக்கியமாக வாழுகிறோம். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதி இருக்குதா, இல்லது கைவிடப்பட்டு இரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு தகுதி இருக்கிறதா என்ற தகுதியில்தான் நம்மை உயிர்த்து ஆராய வேண்டும் என்பது தாவீது வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. The life lesson that we observe and learn from King David is that, do you have patient endurance in tribulation now, or you will be a saint, proving yourself patient in the tribulation?
That has to be inferred and deeply. We have to convict ourselves of this. இந்த ரெண்டு வழிகள் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் நம்ம ஆண்டோட வருகைக்கு முன்பு ஏதாவது ஆண்டவர் நமக்கு ஒரு ரட்சிப்பு தரக்கூடிய அளவிலே நமக்கு ஏதாவது அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம நீதிமானை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற இடத்துல தான் புதிய பூமிக்கு போக முடியும். அந்த ஒரு வழி அங்கு இடையில இருக்கிறது. And there's a way in between. If you don't want to exercise patience in tribulation, hoping for that great reward, otherwise you have to have a righteous death so that you'll be partaker of the new earth, the righteous abode of the saints. இந்த ஆத்துமா இயேசுவோட வருகையிலும் போகாது, இந்த ஆத்துமா இரத்த சாட்சியாக மரிக்காது அப்படிங்கிற அளவில் இந்த ஆத்துமா கர்த்தருக்காக இவ்வளவோ வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, இவனுக்கு ஒரு புதிய பூமியாவது கொடுக்கணும் அப்படிங்கிற இறக்கத்தில் கடவுள் ஏதாவது பண்ணினாதான் பண்ணினது, எந்த கேரண்டியும் இல்லை என்பதை தான் சட்டத்திலே சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறது. And all we can infer from the biblical New Testament laws and truth is that if they don't want to endure patient tribulation, hoping for the day of the Lord, then they have to pass away so that at least they will be partaker of the new heaven and resurrection life. It's what we state. ஊரை ஏமாற்றக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள் மலிந்திருக்கிறார்கள். இங்கு நாம் ஊரை ஏமாற்றக்கூடிய அளவில் இல்லை. நீ போக முடியாது அப்படிங்கிறதுல இருக்குது. இரத்த சாட்சியாக மறிக்க முடியுமா அப்படிங்கிறதும் பார்க்கணும். இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வழி, ஒரு இறக்கம் இருக்கா என்பதுதான் கிறிஸ்தவத்தின் ஒட்டுமொத்த உண்மை என்பதை நான் சொல்லுகிறேன். The complete truth I would like to say is that there's no cheating around. The truth is truth. And we have to put first things there. And if you patiently endure the tribulation, and then you will be partaker of the day of Christ, or else you will be going through the tribulation. This is how, or else you have to die the death of a righteous and be merit to the life of resurrection. வேதம் தெளிவாக நமக்கு போதனை சொல்கிறது. 19ஆம் சங்கீதத்தில் தாவீது, என் வார்த்தைகள் என் இருதயத்தை தியானம் கண்மலை மில்பர கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கணும் என்ற ஒப்பு கொடுத்தலின் காரணம் என்பதை இந்த காலையிலே நம்முடைய சிந்தனைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். We are meditating from the words of King David, Psalm 19:14. He says, let the words of my mouth and the meditation of my heart be acceptable. He's talking about his acceptable life. And we all have to be convicted of this in the sight of the Lord. He calls God his redeemer, his strength, all these things to be noted by us. இந்த கிறிஸ்தவத்துக்காக இவ்வளவு வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ஆனால் அவருடைய நிலை என்ன என்பது வேத சட்டங்கள் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. We are zealously living for the Lord, but it has to be lawfully lived. And that's what the word of God derives, and we also meditate. It has to be acceptable in the sight of the Lord. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனை பற்றிய வைராக்கியம் இருந்துச்சு அப்படிங்கிற வாழ்க்கை, ஆனால் அவங்களுடைய நிலை என்ன என்பதை பவுல் வேதனையோடு சொல்லுகிறதை நாம் காணலாம். The people of Israel had a zeal for the Lord, but Paul writes, was it according to knowledge? He so painfully writes about their state. அவ்வளவு தேவனை பற்றி வைராக்கியமாக இருந்தவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படக்கூடிய இடத்திலே போகிறார்கள் என்பது நமக்கு ஒரு எச்சரிப்பின் போதனையாக இருக்கட்டும். It's a lesson of warning for every one of us. They were so zealous for the Lord, but they are going to outer darkness. The Lord himself said in his own words, if the people of God, can go to outer darkness, what about us? We have to take heed, take great warning from these examples. இந்த காலையிலே இந்த 19ஆம் சங்கீதம் அனுதினமும் நம்முடைய தியானமாக இருப்பதற்கு ஒரு நல்ல போதனையாக இருக்கிறது. Psalm 19:14 is a life lesson for us, a deep meditation that we have to ponder. Acceptable in the sight of the Lord is what we need to underline. இந்த கிறிஸ்தவத்திலே நம்முடைய காலத்தை ஓட்டலாம், அதில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. ஆதி சபையில் கொஞ்சம் கஷ்டம், இப்போ அப்படி இல்லை. காலம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த 19ஆம் சங்கீதம் தாவீதின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல போதனையாக இருக்கட்டும். And Christianity is favoring you, not like the first apostolic church where they faced tribulation and trials and persecution. Now in the name of Christianity you can have a living, but time will derive, time will prove. And therefore Psalm 19:14 is so important, that acceptableness in the Lord is what we need to underline and meditate and be convicted of. வேத வசனத்தினாலே எச்சரிக்கப்படும் வாழ்க்கை, கைக்கொள்கிறதுனாலே மிகுந்த பலன் என்ற வாழ்க்கை, உணர்வுள்ள இருதயம் மறைவான குற்றத்தை நீக்கவும், சட்ட விரோதத்துக்கு விரோதமாக துணிகர பாவம் இல்லாதபடி, பெரும் பாதகம் என்ற அதிகாரத்துக்கு எதிர்க்கக்கூடிய வாழ்க்கை இல்லாத அளவில் இந்த காலையிலே நாம் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். Be convicted of the word of God in your life and be delivered from presumptuous sins, and do not transgress force yourself to transgress rules and regulations by transgressing, and see to it that you don't do great transgression by without worth or merit. Don't
desire things. நம்முடைய வாயின் வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் இருதயத்திலே தியானம், வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணினால் நம்முடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கும் என்பது தாவீதின் வாழ்க்கை. David expressed a desire. He said that, let the words of my mouth be your words. For that he says, let the meditation of the heart be God's words. தேவனுடைய வார்த்தை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை தாவீது உணர்ந்த கொண்ட இடத்திலே தான் அவர் இருந்தார். And David realized the deep importance of the word of God. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷையை நாம் பேசுகிறோம். அப்போ அந்நிய பாஷையில் நம்ம கடவுளோடு பேசுகிறோம் என்றால் தேவ வார்த்தை தானே அதுதானே அதோட மொழியாக இருக்க முடியும் என்பது தாவீதுக்கு கிடைத்த வெளிச்சம். And the light that David had is that we have the unction of the Holy Ghost. We speak in tongues, and every sound has some meaning, and therefore we speak with God in tongues. And that illumination he had, that we speak with God in words unknown. தேவனுடைய வார்த்தை என்பது தேவனுடைய பாஷை. ஆகவே அதனுடைய வாயில் இருந்தால் தான் அவரோடு பேச முடியும். 1 கொரிந்தியர் 14:1 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனிதனோடு பேசாதபடி தேவனோடு பேசுகிறான் என்று பவுல் எழுதுகிறார். The word of God is God's language. 1 Corinthians chapter 14 verse 1, Paul wrote saying that he who speaks in tongues speaks to God mystery, and that's what he desires, to speak to God. உங்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருந்தால் தான் தேவனோடு பேசக்கூடிய இடத்திலே அந்நிய பாஷையில் அவரோடு பேசலாம் என்பது தாவீதுக்கு கிடைத்த வெளிச்சமாக இருந்தது. The light that he had in his life is that if the words of your mouth should be God's word, that tongues that you speak, if it has to be relevant with God, then the word of God must be there in you, deposited in you. அதுதான் நல்ல ஆவி தாவீதுக்குள்ள இருந்ததாக. உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையிலே வழி நடத்தும். நம்மளுக்குள்ள ஒரு நல்ல அபிஷேகம் இருந்தால் அது தேவனோடு பேசக்கூடிய ஒரு ரகசியத்தின் அபிஷேகம் தான். அதற்கு தேவனுடைய வார்த்தை தானே, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வார்த்தை ஒன்றாக இருந்தால் தானே நாம் தேவனோடு பேசக்கூடிய இடத்துல அந்த நல்லாவி நமக்கு இருக்கும் என்பது தாவீதுக்கு கிடைச்ச வெளிச்சமாக இருக்கிறது. The light that David had is that, may a good spirit lead me in ways everlasting. If you need to be led in ways everlasting, then you have to have the word of God, and the word of God's light in immolation is what leads you there. This is the light David had in him. 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேளும் என்று சாமுவேல் சவுல்கிட்ட சொல்கிறாரு. அவர் என்னத்தை கவனமாக கேட்டார் சவுல் என்பது அந்த அதிகாரத்திலே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். And you need to study in 1 Samuel. Listen to the words of God carefully. And what is that careful word that we have to now note it? கர்த்தர் உம்மை அபிஷேகித்தாரே, அந்த அபிஷேகம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுல தான் அந்த அபிஷேகம் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலன்னா அந்த அதிகாரத்திலே சவுலுடைய அபிஷேகம் நீங்கிவிட்டு 16ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் காண முடியும். Listen to the word he said to Saul, but he rejected, and therefore verse 16, chapter 16, this has been replaced to David. கர்த்தருடைய வார்த்தை இல்லாதபடி அபிஷேகம் எங்கே இருந்து உங்களுக்கு வரும்? அது பொல்லாத ஆவிதான் உங்களுக்குள் இருக்கிறது என்பது இந்த சவுல் தாவீதுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளக்கூடிய திருஷ்டாந்தம். From the life example comparing Saul and David, if there is no God's word, anointing will leave. Evil spirit will torment. If God's word is deposited in you, the unction will come upon your head. That's a lesson we learned from King David and from Saul. கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்காத உனக்குள்ள அது என்ன அபிஷேகம் என்று சவுல் தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனை. Saul David life lesson. If God's word is not there, evil spirit is going to come, Holy Ghost is going to leave. எனவேதான் இரவும் பகலும் 1ஆம் சங்கீதத்தில் வேதத்தை தியானம் பண்ணக்கூடிய வாழ்க்கை, இருதயத்தின் தியானம், வாயின் வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இணைய வேண்டும் என்பது, அந்த அபிஷேகம் நல்ல அபிஷேகமாக இருக்க வேண்டும் என்பது தாவீது கிடைச்ச வெளிச்சமாக இருக்கிறது. In Psalm 1:1, the light that David had is that meditating God's word night and day. If you meditate night and day, God's word is deposited in you, and that will be a light leading you into everlasting ways. இந்த நல்ல நாளிலே இந்த 19ஆம் சங்கீதத்தின் போதனை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளுக்கும் அது நமக்கு போதனையாக இருக்கட்டும். Psalm 19, let's take it through our life journey. Every day let's be instructed by these beautiful words. கிறிஸ்தவம் என்பது சாதாரணமாக அல்ல, நம்மளை பரட்டி விட்டுட்டு போயிடும் என்பதைத்தான் நாம் வேதத்தின் ஆராய்ச்சியிலே நாம் கண்டுகொள்ளக்கூடிய உண்மை. By deep understanding of the scriptures, we need to know it's not that easy. You should be very careful. You should be mindful of God's ways, or you're going to be cut off. That's what Paul writes. எளிதாக நாம் ஆண்டவருடைய வருகைக்கு சந்திக்க முடியாது, எளிதாக இரத்த சாட்சியாக மறிக்க முடியாது. ஏதோ இரக்கத்தில் நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் தப்பிக்கலாம் என்ற இடத்தில் தான் கிறிஸ்தவம் இருக்கிறது என்பதை நாம் கூர்ந்து கவனித்து நாம் வாழ வேண்டும். We need to have a very deep and acute observation of Christianity. It's not that
It's that easy to partake to rapture as people daydream today. You need to, it should be grace that you escape, or else acceptable life is very important for each and every one of us to be partakers of the rapture. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கென்று கிறிஸ்து தனக்கு ஆட்கள் பாவப்பட்டவங்களை அமைதியாக பாவப்பட்டவங்களை நிறைய பேதைகள் எல்லாம் வச்சிருக்கிறார். அவருக்கு தைரியம் இருக்கிறது. நாம் தைரியத்தை நாம் இழந்து போகக்கூடாது என்பதைத்தான் நாம் இந்த போதனையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். God has his chosen elect safe, and God is mindful of his people, but we need to not to be deceived. Every one of us must take heed that we are acceptable in God's sight. இயேசு தமக்கென்று முன்குறிக்கப்பட்ட இடத்திலே தம்முடைய ஆட்களை அவர் தமக்கென்று அவர் வைத்து கொண்டு இருக்கிறார். சாத்தான் வெட்கத்தை உடுத்தி அவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்துல சியோனுக்காக எருசலேமுக்காக அவர் வைராக்கியமாக இருந்து கொண்டுதான் அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். And God is zealous for Zion and Jerusalem. He has his people chosen and elect, and he is preserving them, and he is working on it. நாம் போக மாட்டோமா என்பதுதான் நம்ம பார்க்கணும். இல்லைய ஆட்கள் அவருடைய திட்டத்துக்குள்ளே போகக்கூடிய இடத்திலே சரியாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. And we have to individually examine ourselves. God has his elect safe and preserved, and that's the truth of the matter. எனவே நம்முடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தையும் உங்களுக்கு பிரதியாக இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறதை இங்கே நாம் காணலாம். That's why he said, let the words of my mouth and the meditation of my heart be acceptable in thy sight, O Lord, my strength and my redeemer. நம்முடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்பதை நாம் கண்டுகொள்ளும்படியாக எலியாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு போதனையாக இருக்கிறது. And an example is from the life of Elijah, how our word becomes God's word. நம்முடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்பதற்கு எலியா ஒரு நல்ல ஒரு போதனையாக இருக்கிறார். Example is from the life of Elijah. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் திஸ்பீனாகிய எலியா அங்கு ஆகாப்பை நோக்கி என் வார்த்தையின்படியே மழை பெய்யாது என்பதை இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறேன் என்று எலியா சொல்லுகிறார். And Elijah the Tishbite, who was of the inhabitant of Gilead, said that according to my words there shall be no rain. எனவே ஆகாப்பை நோக்கி என் வார்த்தையின்படி நான் சொல்கிறேன், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்கிறேன், மழை பெய்யாது என்பது எலியாவின் சொந்த வார்த்தையாக இருக்கிறது. It was his words. He said, according to my words, he said to him that there shall be no rain or dew all these days. எனவே அவன் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய இடத்துல தன்னுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்பதை ஆகாப்புக்கு சவால் விட்டு சொல்லுகிறதை நாம் படிக்கலாம். And he challenged Agab and said that according to my words, whom I live before God, that there shall be no dew nor rain these years according to my words. எனவே எலியாவின் வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்பதை நிரூபிக்கும்படியாக 2ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி என்று எழுதப்பட்டது. And verse 2 says that and the word of the Lord came unto him saying to prove that God's word is Elijah's word. எனவே எலியா தான் தன்னுடைய வார்த்தையில சொல்கிறான். ஆனால் 2ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ கேரிட் ஆற்றங்கடைக்கு போய் அங்கு தண்ணி குடி, உனக்கு காகத்துக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், அது உனக்கு ஆகாரம் தரும் என்று ஆண்டவர் எலியாவோடு பேசுகிறார். And the Lord spoke to him and said that thou shalt go to the brook of Cherith, and that is before Jordan, and you shall drink in the brook and be there for a while. இந்த கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி என்பது சத்தம் அல்ல, அது எழுத்து, அது இருதயத்திலே மனதிலே எழுதப்படக்கூடிய எழுத்து என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The word of the Lord came unto him. It's not the audible voice, but it is the written word in the heart. That's what we need to infer from this. எனவே 19ஆம் அதிகாரத்திலும் கூட 9ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று என்பது எழுத்து தான். ஆனால் தொடர்ச்சியான வசனத்தில் 13-14 வசனம் தொடர்ச்சியாக நீங்கள் அதை படித்தால் அது சத்தம், அந்த வார்த்தை சத்தம் என்ற இடத்திலே மெல்லிய சத்தமாக அவன் கேட்கிறதாக நாம் காணலாம். And chapter 19 verse 9 to the word of the Lord came, and later it says that a still small voice had come unto him. எனவே கர்த்தருடைய வார்த்தை என்பது எழுத்தாக அவனுக்கு சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை அதே எலியாவே உனக்கு என்ன, அந்த எழுத்து தொடர்ச்சியாக மெல்லிய சத்தமாக அதே எழுத்து தான் எலியாவை உனக்கு என்ன என்ற இடத்திலே சத்தமாக எலியாவுக்கு கேட்கிறதை நாம் படிக்கலாம். And there in chapter 19 it was written in the heart which came into him in intuition, but later it says that Elijah, what now, was an audible still small voice which emerged. கழுத்தை வெட்டுவேன்னு சொன்ன உடனே பயந்துட்டார். அதுக்கு மேலே அவரை ஒன்றுமே கடவுள் செய்ய முடியலை. அந்த வார்த்தை சத்தம் ரெண்டிலையும் அவரால் முடியவில்லை என்பதைத்தான்
அந்த அதிகாரத்திலே நாம் காண முடியும். And both the word written and the word spoken appeared unto Elijah, and he was not able to do anything more than that. ஏனென்றால் தன்னுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்ற இடத்திலே வாழ்ந்தவன் இப்போது கர்த்தருடைய வார்த்தை என்ற இடத்திலும் கர்த்தருடைய சத்தம் என்ற இடத்திலும் அது எலியாவுக்கு ஒன்று செய்ய முடியவில்லை என்ற இவ்வளவு கில்லாடியே இப்படி இருந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது இது போதனையாக இருக்கிறது. Again, Elijah is a very important example to know that he lived in the state of his word as God's word and God's word as his word. But he himself, if he can hear the audible voice of God and stumble, then it's an example for us to heed. தலையெடுப்பேன் என்ற பயத்தில் கர்த்தருடைய வார்த்தை எழுத்திலே ஒன்று நடக்கலை, அந்த வார்த்தை சத்தத்தில் கொண்டு வந்தும் நடக்கவில்லை என்பதைத்தான் எலியா வாழ்க்கையிலே நாம் காண முடியும். And when she said that I will lift up his head, he feared, and the voice audible, voice written, nothing doing in his life. இந்த ஒரு ராஜாக்கள் 19 9 10 அந்த 12 13 அந்த வசனங்கள் இந்த ரெண்டு நீங்கள் பார்த்தா இந்த ரெண்டு வசனங்கள் ஒன்று போலவே அங்கே இருக்கிறாக நாம் காணலாம். And both these were chapter 19, 1 King chapter 19, and all these things will be similar in pattern. இந்த கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி என்ற வார்த்தைக்கு பின்பு எலியா சொல்கிறதும் அந்த சத்தத்தை எலியா கேட்டதுக்கு முன்பு எலியா என்ன சொல்கிறார் என்பது ரெண்டும் ஒன்றாகவே இருக்கிறது. And the word of the Lord came unto Elijah, then the still voice appeared, both are same. எனவேதான் லூக்கா 9ஆம் அதிகாரம் 30 இந்த மோசேயோடு சேர்ந்து எருசலேமில் நடக்க போகிற பாடு மரணங்களை குறித்து பேசுவதற்கு எலியா அங்கு சென்றதாக நாம் காண்கிறோம். And that is why in Luke's Gospel chapter 9 verse 30 he appeared in the mount of transfiguration before the Lord and had spoken to him about the suffering. எழுத்திலையும் அவன் அசையலை, எழுத்து சத்தமாக வந்தது அசையலை. இப்போ சத்தத்துக்கு அப்புறம் முகமுகமாக நேரடி காணல் என்ற இடத்திலே முகமுகமாக மருமலையிலே இயேசுவை சந்திக்கும் இடத்திலே எலியா போகிறார். And God spoke to him through the written word, through the oral word, and now Luke's Gospel chapter 9, and he sees the Lord face to face and converse with him. இந்த எருசலேமிலே என்ன பாடு மரணங்களை குறித்து பேசுவார்கள் என்பதை நாம் ஒரு கருத்தாக நாம் எடுத்துக்கொள்வோம். And let's take it as an example of what he is going to speak there. இந்த வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் தான் எலியா ஏனோக்கு இரத்த சாட்சியை மரித்த இடத்தில் இருக்கிறார்கள். அங்கு வெளிப்படுத்தல் 11:8 இந்த எருசலேம் இல்லை இயேசு சிலுவையிலிருந்து கொல்லப்பட்ட இடத்தில்தான் எலியாவும் ஏனோக்கு சிலுவையிலிருந்து கொல்லப்படுகிறார்கள் என்ற சரித்திரம் அது பின்னால் அது இருக்குது. அதுதான் எருசலேமில் நடக்க போகிற பாடுமடங்களை குறித்து எலியாவோடும் மோசையோடும் இயேசு பேசுகிறது. அதே வெளிப்படுத்தல் 11:8 தான் இயேசு மரித்த அந்த எருசலேமில் தான் அவங்களுடைய மரணம் இருக்கிறது என்ற பேச்சாக இருக்கலாம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். Revelation 11 is where you find Enoch and Elijah, the two witnesses. Verse 8 states that their bodies will be seen in Jerusalem, streets of Jerusalem, where the Lord was crucified. And that is the place where they conversed could be inferred. அந்த வேசிக்கு பயந்து நான் முடியாது என்று சொன்ன இடத்துல அந்த அந்தி கிறிஸ்துவினாலே அவர்கள் கொல்லப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். எருசலேமில் இயேசுடைய மரணம் இருக்கிறது, அந்த இடத்திலே தான் இவங்களுடைய மரணம் இருக்கிறது என்ற சரித்திரம் இருக்கிறதுனால எருசலேமில் நடக்க போகிற பாடுமரணங்களை குறித்து பேச்சுவார்த்தையிலே இவைகளெல்லாம் இணைந்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். Fearing the harlot, he flew away, and that is where the people of Jewish people will be slaughtered by Antichrist. And there in the streets where the Lord was slain, their bodies will be found. And in Revelation chapter 11:8 we read about that. எனவே இந்த 1 ராஜாக்கள் 17:1 தன்னுடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய இடத்துல கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் வசனத்திலே எலியாவுக்கு உண்டாகி என்பது எழுதப்பட்டிருக்கிறது. And 1 King chapter 17 verse 1, his word was God's word, and next verse says that the Lord's word appeared unto him. தன்னுடைய வார்த்தையிலே கர்த்தருடைய வார்த்தையை அவன் உறுதியாக அவன் அந்த வார்த்தையில் இருக்கிறான் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். And let's observe this. He lives in the word of God's words status. இந்த 2ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகின்ற இடத்துல அந்த காகம் காலையிலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது, சாயங்காலம் அப்பமும் இறைச்சி கொண்டு வருகிறது என்ற கர்த்தருடைய வார்த்தையில் சரியாக எலியா இருக்கிறதுனால சரியாக நேரத்துக்கு சாப்பாடு எலியாவுக்கு கிடைக்குது. And in the morning and the evening he finds being fed by the raven, and he gets God's word accomplished. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் எங்கு உறுதியாக இருக்கிறோமோ
அங்கு காலையிலும் சாயங்காலம் சாப்பாடு நமக்கு குறைவில்லாமல் சரியாக கிடைக்கும். Wherever we live according to God's word, the provision of food morning and evening, it will be provided to us. அந்த 17:5 இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சாரிப்பா விதவைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நீ போ என்று கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானதாக சொல்லப்பட்டிருக்கு. And again in verse 5, so he went and the Lord's word came unto him and he said that dwell, and I've been said, this has been announced to the widow of Saripah. அந்த பாவப்பட்ட மனுஷி நானும் என் பிள்ளையும் செத்து போகும்படியாக 2 விறகு பொறுக்கிறேன் என்ற இடத்துல பரவாயில்ல நீ பயப்படாதே போ, அதில் சின்ன அடையை எனக்கு கொண்டு வா. 14 வசனத்தில் பானையில் மாவும் குறையாது கலசத்தில் எண்ணும் குறையாது கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கு. In 2 Kings chapter 17 verse 9 says that go bake and bring and there will be no lack in your pot or in the oil. இங்கு தன்னுடைய வார்த்தையை சவாலாக சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. இங்கு விதவையிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக இங்கு எலியா சொல்லுகிறதை நாம் காணலாம். He spoke his word, God's word came to him. Now he speaks God's word to the widow and boldly asserts, and she brings it to him, and that's been accomplished. நம்முடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையில இணைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை மாறாத வார்த்தையாக செயல்படும் என்பதை எலியாவின் வாழ்க்கையின் போதனையாக இருக்கிறது. The life lesson and teaching of Elijah is that when we insert and merge our word with God's word, then God's word will be accomplished and there will be no lack in our life. ஆனாலும் இந்த விதவை அந்த எலியாவுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்று அவள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் அவள் இல்லை. But nevertheless, the widow, she was not in a place or position to accept God's word as complete God's word. பிள்ளை மரித்து போன இடத்துல என் வீட்டுக்கு என் பிள்ளையை கொல்லவா வந்தா என்று அவள் அறிக்கை செய்கிறதை நாம் படிக்கிறோம். When the child died, she made a hasty statement saying that, did he come to kill my child? என்னம்மா நீனும் உன் பிள்ளையும் சாகத்தான விறகு பொறுக்குன்னு சொல்கிறீங்க, இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கீங்களே, இப்போ நான் வந்து தான் உன் பிள்ளையை கொன்னுட்டேனி நீ சொல்லுகிறாய் என்று எலியா அந்த விதையோடு சொல்லவில்லை. He could have said this. You told me that you and your son are there to gather the stick and die. But now why do you blame me for killing the child? He didn't ask, but it could have been. கொண்டா உன் பிள்ளைய என்று சொல்லி முகங்குப்புற 3 தடவை விழுந்து உயிரோடு எழுப்பினார் என்று எழுதப்பட்டது. But it is written, he instructed her to bring the child, fell upon the face 3 times and brought the child back to life. இப்போதான் எலியாவுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்று உறுதிப்பட்டதை நிரூபித்ததை அந்த விதவை சொல்லுகிறதை இங்கு நாம் காணலாம். Only now the widow proved that, accepted that God's word was Elijah's word and the other way around. எனவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் நிரூபிக்கும்படியாக உயிர்த்தெழக்கூடிய வல்லமை மூலமாகத்தான் கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் உறுதிப்படுத்தி நிரூபிக்க முடியும். And how can we prove that our word is God's word? It's only by the power of resurrection. That unction will prove that God's word is what you have spoken. ஆதியிலே இருந்த வார்த்தை தேவனோடு இருந்த வார்த்தை தேவனாக இருந்த வார்த்தை அது இந்த பூமியிலே மனுஷனாக வெளிப்பட்ட இடத்துல அந்த வார்த்தை அங்கு உயிர்த்தெழுத்தக்கூடிய இடத்தில் தான் அது தேவகுமாரன் அது கர்த்தருடைய வார்த்தை என்று நிரூபிக்கக்கூடிய இடத்தில் அது இருக்கிறது. The word which was in the beginning, which was with God, which was God himself, that was manifested in flesh. How did it prove that it was the word of God which was in the beginning? It was by resurrection power. The power of living Christ in resurrection was what proved that he was Son word before the beginning. இருதயத்திலே இரவும் பகலும் தியானத்தில் தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வார்த்தையாக உறுதிப்படுத்தி உயிர்த்தெழக்கூடிய வல்லமையிலே அதை உறுதிப்படுத்த முடியும் என்பது எலியாவின் சாட்சியாக இருக்கிறது. The testimony of Elijah is that we have to meditate God's word day and night and day and prove that our word is God's word in the power of resurrection through our life. கிறிஸ்தவம் என்பது ஏதோ வந்தோம் போனோன்னு நினைக்காதங்க, அது வேடிக்கை ஆயிரும். ரொம்ப வசனத்தை ஆராய்ச்சிக்குள்ளே போங்க, அப்போ தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Don't be just coming and going, but put into deep meditation. Don't be spectator, but to deeply observe and live, and that will be beneficial for you in the days to come. நம்ம எத்தனையோ வேலைகள் நம்ம செய்துகிட்டு இருக்கோம், நமக்கு தூங்கிறது கூட நேரம் இல்லை. ஆனால் மூளை எப்போதும் ஆராய்ச்சிக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் நல்ல அது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும். அது முழுவதும் do whatever you want, but meditate God's word. Let the meditation of God's word be continually in you, and let that be a life pattern or a practice in your life. நான் எண்ணெயை வச்சு குளிக்கக்கூடிய நேரத்தில் என் மூளைக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளேயும் எத்தனையோ மெசேஜ் அங்கே ஓடிக்கொண்டே தான் இருக்கும். Time when I bathe, when I apply oil, every time in my head, in my heart,
God's word runs and flows in streams. ஏனென்றால் வேதத்தை நாம் இரவும் பகலும் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம சும்மா இருக்கக்கூடாது. வேத வசனங்கள் சரித்திரங்களை மாறி மாறி மைண்டில் போட்டு அது ஆராய்ச்சிக்குள்ளே இருந்தால் அது நமக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் என்று தாவீதின் வாழ்க்கையின் சாட்சியாக இருக்கிறது. You should imitate David. Night and day was meditating. Don't be idle. Put the word in your mind, in your heart. Keep thinking, meditate, and that will be beneficial for you. ஒரு 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 சகோதரன் ஒரு ஊழியர் கூட்டத்தில் அவன் ஒரு கூத்தாடி போல பாட்டு பாடி அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான். In a workers meeting, a servant of God like a madman, he was dancing. ஒன்றுமே அவனுக்கு தெரியாது, ஏதோ ஒரு பாட்டை பாடி அவன் அங்கு ஆடிக்கிட்டு இருக்கிறான். He was a very innocent fellow, but he was singing one song and dancing and expressing his joy. அவனுக்கு கிடைச்ச கொஞ்ச ரட்சிப்பில் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று அவன் அந்த சகோதரன் சாட்சி சொன்னான். And it was said about him, in the little salvation that he's experiencing, the joy he's expressing as well. ஆனால் அங்கு வந்திருக்கிற அநேக எல்லா ஊழியக்கார தலையில் ஒரு பெரிய கல்லை அவன் போட்டு உடைத்ததை நான் கேட்டேன், நான் கண்டேன். And I heard, he broke the heads of the people, all the big heads who were there. அவனுக்கு அந்த சின்ன ஒரு அனுபவத்தில் அவன் சந்தோஷமாக இருக்கான். ஆனால் அந்த ஊழியக்காரங்கள் அவ்வளோ கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, உங்களுக்கு நிறைய வேலைகள், இயேசு கூட உங்களுக்கு நினைக்க முடியாது என்று எல்லாரையும் பகடி பண்ணி தான் அவன் முடித்தான் என்பதை நான் கேட்டதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். What I heard, I say, he mocked them saying, you people are all busy, you have a lot of works, you don't even have time to think Jesus. That's how he mocked and he ended. ஊழியக்காரங்களுக்கு நிறைய வேலைங்க, இயேசு கூட உங்களுக்கு நினைக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு ஒரு சின்ன அனுபவம் பெற்றவன் சொன்னான் என்றால், நமக்கு எத்தனையோ வேலைகள் பொருட்கள் இருக்குது. வேதங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால்தான் நாம் தப்ப முடியும் என்பது 19ஆம் சங்கீதத்தின் தாவீதின் வாழ்க்கையின் எச்சரிப்பாக இருக்கட்டும். He was a newcomer, a novice, but he mocked the church and said, the gathering, and said, you don't have time even to think Jesus because servants of God are busy. Oh, but 19 has to be our meditation. Night and day we have to meditate God's word and keep it in our hearts. எழுதி வைப்பதில் தீவிரமாக இருக்கும், பெரட்டி பார்ப்பாங்களோ என்பது சந்தேகமான காரியமாகத்தான் இருக்கிறது. We are very fervent to write down, but are you searching it? Are you reading it back? And that I'm doubting. எழுதி நிறைய வைக்கிறோம், நம்ம சாகும்போது நம்ம கல்லறையில் அதை போடுறதுக்கு வைக்கிறோமா? அதை கொஞ்சம் பெரட்டி பார்த்து ஆராய்ச்சி பண்ணினால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். You keep writing, but are you keeping it to bury it with you? Why don't you read and meditate and live in it? That will be good for you. எனவேதான் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வார்த்தையும் இணைந்திருக்க வேண்டும் என்ற இடத்திலே எலியா இங்கு அதை நிரூபித்ததை வேதத்திலே நாம் படிக்கலாம். Which is why God's word must be your word. An example is Elijah. Prove that his word and God's word are one. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், நீர் இஸ்ரவேலின் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் உம்முடைய வாக்கின்படியே இதை நான் செய்தேன் என்பதை விளங்க பண்ணும் என்று எலியா ஜெபிக்கிறார். Again in 1 Kings chapter 18 he said, prove this day, Lord, that you are God of Israel and I am a servant, and he prayed that way. 36. அந்த 30ஆம் வசனத்திலிருந்து பலிபீடத்தை கட்டி அங்கே கட்டைகளை அடுக்கி கல்லை போட்டு அங்கே சந்தை விட்டு எல்லா விஷயத்தையும் உம்முடைய வார்த்தையின்படி இதை செய்கிறேன், நீர் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன், எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்பதை விளங்க பண்ணும் என்ற ஜெபத்தில் அக்கினி வந்து சர்வாங்க தகன பலியை பட்சித்து போட்டது. 1 King chapter 18 from verse 30 onwards, he kept and he repaired the altar and prayed, and he said that this day prove that you are God and I am a prophet, and fire came down and consumed, and the word of God was established. கர்த்தருடைய வார்த்தையை நிரூபித்த இந்த கில்லாடியே இப்படி இருந்தால் நாம் எப்படி என்பதை 19ஆம் சங்கீதத்தை இந்த நாளிலே நமக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் அது இருக்கிறது. And this great man prophet Elijah, if he had to go through these many things to prove God's word, how much more we have to be careful enough. Therefore Psalm 19, let it be our life meditation and our observation henceforth in the days to come. இந்த காலையிலே இந்த தியானம் இந்த தாவீதுக்கு இருந்தது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 24:63 அங்கு ஈசாக்குக்கு இருந்ததாகவும் யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யோசுவாவுக்கும் இருந்ததாகவும் எழுதப்பட்டிருக்கு. Two other men other than David his ancestors had. One was Isaac in 24:63, he meditated in the field as well.
Joshua in chapter 1 verse 8, he was also a man of God who meditated God's word night and day. என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தையும் உம்முடைய வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்த இடத்திலே முதலாம் சங்கீதத்தில் வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணக்கூடிய வாழ்க்கை தாவீதின் அனுதின வாழ்க்கையாக இருந்தது. May the words of my mouth and the meditation of my heart be acceptable in thy sight, in that he meditated God's word night and day and gave his life for the meditation. இந்த தாவீதுக்கு முன்பாக யோசுவா 1:8 நியாயப்பிரமாணத்தை உன் வாயை விட்டு நீ எடுத்துடாத, அது இரவும் பகலும் அதை தியானம் பண்ணக்கூடிய இடத்தில் புத்திமானா ஞானமானா இரு என்று அங்கு தேவன் சொல்லுகிறார். Joshua 1:8, the Lord had said to Joshua that do not remove the meditation of this book of the law shall not depart out of their mouth, thou shalt meditate therein day and night. இந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் யோசுவாவுடைய வாய்க்குள்ளே இருந்தது. அது இருதயத்திலும் மனதிலும் எழுதப்பட்ட இடத்திலே அது இருந்தது. அதை நீ அப்படியே வச்சுக்கிடாத, அதை போட்டு நீ தியானம் பண்ணு என்று தேவன் சொல்லுகிறார். The book of the law was in the mouth of Joshua, and the Lord said to him, do not fail to observe it day and night and do according to it, was the instruction of the Lord to him. நியாயப்பிரமாணத்தை உள்ளே முழுவதும் இருக்குது கடவுளுக்கு தெரியுது, அதை அப்படி வச்சிட்டு இருக்காத, அதை நீ தியானம் பண்ணு, அப்போ தான் நீ புத்திமானாக இருப்பா, அப்போ தான் காரியம் வாய்க்கும் என்று கடவுள் சொல்லுகிறார். The book of law is there, it's in your mouth as well, but don't put it there in the mouth and be quiet, but meditate therein day and night. Only then we observe and everything will come to pass and prosperous in your ways and have good success. மக்கள் பலகையை தான் போய் பார்க்கணும், ஆனால் யோசுவாவுக்குள்ள இருதயத்துக்குள்ளே வாய்க்குள்ளே அது முழுவதுமாக இருக்கிறது. Other people have to go observe the scroll and the table, but it's in the heart, it's in the mouth of Joshua. Yeah, he can bring it out from his heart as meditation. எபிரேயர் 8:10 மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுகிறார். எபிரேயர் 10:16 இருதயத்தில் வைத்து மனதில் எழுதுகிறார். 1000 வருஷ சாட்சியில் கடவுளை குறித்து யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிரப்பப்படுவது போல கர்த்தருடைய மகிமையினாலே, கர்த்தரை பற்றிய அறிவினாலே பூமி நிறைந்திருக்கும். In the millennium, nobody need to instruct God's ways, because as the ocean is filled with water, so will the knowledge of God be filled upon the earth. Hebrew 8:10 says that he puts in the heart, writes in the mind. 10:16 of Hebrew says that he puts in the mind and writes in the heart. இங்கு யோசுவாவுக்குள்ளே தான் அது முழுதும் இருக்குது, ஜனங்களுக்குள்ளே இல்லை. ஆனால் 1000 ஆண்டு அரசாட்சியிலே ஜனங்களுக்குள்ளே அங்கே எபிரேயர் 8:10 பிரகாரம், எபிரேயர் 10:16 பிரகாரம் மனதிலும் இருதயத்திலும் மனதிலும் எழுதப்பட்டிருக்கும் என்று எபிரேயருக்கு பவுல் எழுதுகிறார். In good old days it was in Joshua, the meditation of word was in his heart, in his mind, but in the millennium to come, according to Hebrew 10:16 and 8:10, it will be put in the heart, right in the mind, and the other way around as well. அதைரியப்படுத்தும்படியாக நான் சொல்லக்கூடிய இடத்தில் இல்லை. நீங்கள் கெட்டுப்போகக்கூடாது, நஷ்டப்பட்டு போகக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது என்ற இடத்தில் தான் இதை நான் உங்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறேன். I'm not weakening you by saying this or disheartening you by saying that. My intention and motive is that you should not be deceived or lose your reward. அதனால் நீங்கள் பயந்து போக வேண்டாம். நம்மெல்லாம் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு, அவர் மனதில் நம்மளை கொண்டு போய்த்தான் அவர் ஆகணும், அவர் அப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது, நிர்விசாரிகளாக இருக்கக்கூடாது என்பதுக்கு தான் அடிக்கடி டோஸ் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. You are in the mind of God. God has his plan in your purpose. But I speak this because you should not be sluggish or be lethargic in your life. You should have fervency, which is why I'm giving this dose once in a while. நம்மை முழுவதும் கொண்டு போகக்கூடிய இடத்திலே ஒரு திட்டம் இருக்கிறது, அதிலே சந்தேகமில்லை. ஆனால் நாம் நழுவ விட்டு விடக்கூடாது என்பதாக நான் உங்களை எச்சரிக்கிறேன். I'm warning you that you may not let it go or lose it, the reward. God has his purpose established in your life and he will accomplish it in your life. 2 கொரிந்தியர் 3:3 பலகையில் மையினால் எழுதியிருக்காங்க, உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 3:3 பவுல் எழுதுகிறார். 2 Corinthians chapter 3 verse 3, it is written in ink, in fleshly tables of heart, but yours in the fleshly tables of the heart. எனவே இந்த யோசுவா இந்த நியாயப்பிரமாணத்தை உள்ள வச்சுக்கிடதில்லை, அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர் ஒரு அழுத்தமாக பேசுகிறதை நாம் காணலாம். And Joshua chapter 1 verse 8, not that having it in your mouth, but you need to meditate, search. That's what the Lord instructed him for prosperous good success. இங்கு ஈசாக்கு ஆதியாகமம் 24:63 தியானம் பண்ணக்கூடிய வாழ்க்கை ஈசாக்குடைய வாழ்க்கையாக இருக்கிறது. 24:63 Genesis,
Isaac had a life of meditation in the field. ஏனென்றால் ரோமர் 9:9 பிரகாரம் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை என்பது ஈசாக்கு தான் அந்த வார்த்தை என்று சொல்லப்பட்டதை பவுல் எழுதுகிறார். Romans chapter 9 verse 9. Paul had written to the Romans and states that the promised word is Isaac. Isaac is the word of promise. அது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் ஈசாக்கு வார்த்தை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம், தப்பல்ல. ஆனால் ஈசாக்கு என்பது ஆவிக்குரிய இடத்திலே அந்த வார்த்தை இருக்கிறது. And that was said to Abraham, the word of promise to Sarah. But spiritually we can also take Isaac as the word which had in him. ஈசாக்கை நான் வார்த்தையாக எடுக்கிறதுல தவறல்ல, ஆனால் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை என்பதுதான் உண்மை. But the word of promise is Isaac. Though we speak Isaac as the word of God. எனவேதான் ஆதியாகமம் 24:63 அவன் சாயங்காலத்திலே தியானம் பண்ணி கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Genesis chapter 24 verse 63. It is written, in the eventime he meditated in the field. எனவே அந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்பது ஒரு ஆவிக்குரிய ஈசாக்கு என்ற இடத்திலே அது பிரதிபலித்தது. And it reflected in 63 verse 63 that as a spiritual one in his life. ஆதியாகமம் 25:22 ரெபேக்காள் தேவனிடம் விசாரிக்க போகும்போது ரெபேக்காள்கிட்ட சொன்ன வார்த்தை என்பது ஏசாவை குறித்தும் யாக்கோபை குறித்து சொன்ன வார்த்தை, ரெபேக்காளோடு தேவன் சொன்ன வார்த்தை. And God had spoken words to Rebekah about the two sons in his womb, about Esau and about Jacob. That's a word of God. எனவே ரெபேக்காள்கிட்ட சொன்ன வார்த்தை அந்த யாக்கோபின் இடத்திலே அவன் ஒரு குணசாலியாக அந்த வார்த்தையே ஒரு குணசாலியாக அவருக்குள்ளே பிரதிபலிக்கிறது. The word which was said to Rebekah about Jacob, that word itself is that he was a plain man, a man of character and virtue. எனவே ஆபிரகாமோடு சொன்ன வார்த்தை ஒரு ஈசாக்கு என்ற ஆவிக்குரிய இடத்திலே பிரதிபலித்தது. ரெபேக்காளோடு சொன்ன தேவனுடைய வார்த்தை யாக்கோபு என்ற இடத்திலே ஒரு குணசீலனாக பிரதிபலிக்கிறது. The word which was spoken to Abraham reflected in Isaac as the spiritual word. The word which was spoken to Rebekah in Jacob reflected as the virtue or as the character of God's word. எனவே தேவனுடைய வார்த்தை என்பது ஆவிக்குரிய இடத்திலும் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை என்பது குணசீலத்திலும் இருக்கிறது என்பதை இங்கு நாம் காண முடியும். Therefore we can infer from Isaac and from Jacob that it is in the place of spiritual reflection as well as in the place of virtue and character. இதை நாம் அதிகமாக நான் பல இடத்தில் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். இன்றைக்கு நான் அதை பேச வேண்டிய அவசியமும் இல்லை. And I have explained this elsewhere many times. Now it's not necessary, I believe. இந்த ஈசாக்கு தியானம் பண்ணக்கூடிய இடத்தில் இருந்தாலும் இந்த ஏசா யாரு யாக்கோபு யாரு என்ற இடத்திலே ஈசாக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாத இடத்தில் ஈசாக்கு இருந்தார். And he went and meditated, but he need to discern between who Esau and Jacob were. எனவே யாக்கோபோடு கூட தேவன் இருக்கிறார், இந்த ஏசாவோடு கூட அந்த அளவில் இல்லை என்பதை ரெபேக்காள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட இடத்துல ஈசாக்கு சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் ஆதியாகமம் 27 சரித்திரமாக இருக்கிறது. 27 the narration in Genesis is that Rebekah had a clear idea through the word of God who Jacob and Esau were, but Isaac failed to have that inference in him. ஆனால் இந்த ஈசாக்கு இந்த ஏசாவை ஆசீர்வதிப்பதற்காக தான் அவர் பிரயத்தனம் பண்ணுகிறதாக இங்கு நாம் காணலாம். But 27 states that he wanted to bless Esau and send him away. அந்த ஏசாவை ஈசாக்கு ஆசீர்வதித்து விட்டால் தேவனுடைய வார்த்தை தவறாக போகும் என்ற இடத்தில் தான் ரெபேக்காள் தீவிர நடவடிக்கை எடுத்ததை இங்கு நாம் காண முடியும். Rebekah had to take speedy measures so that the word of God would not fail or would not be misplaced, which is why she had to quickly do something in order to place it upon the right person's head. தேவன் தன்னோடு சொன்ன வார்த்தைக்கு பிரச்சனை வருகிறதே என்ற இடத்தில் தான் ரெபேக்காள் தீவிர நடவடிக்கை எடுத்தாள் என்பதை இங்கு நாம் காணலாம். And the purpose and the reason why Rebekah acted swiftly is because she was careful enough to accomplish God's word which was spoken to her, and that word should not be a failure. That's why she was so swift in doing it. ஆதியாகமம் 27 20, 21, 22, 23, 24 வசனத்தில் 3 தடவை தகப்பன் எப்பா நீதானா என்று சந்தேகப்பட்டதை நாம் காணலாம். Genesis 27 from 21 on 3 times the father doubted about Jacob. Is it you, Esau, or someone else, was his question. மகனே இவ்வளவு சீக்கிரமாக இப்படி உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் உங்களுடைய தேவனாய கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று அவர் யாக்கோபு சொல்லுகிறார். And his father said to him, my son, how did you get it so quickly? He said, your God, your Lord made it to prosper. எப்பா நீதானா அப்படின்னு கிட்டவா நாங்கள் தடவி பார்க்கணும் அப்படிங்கிற 2வது சந்தேகத்தில் தடவி சத்த யாக்கோபு கைகள் ஏசா
அந்த அம்மா தான் ரோமெல்லாம் கையெல்லாம் கழுத்தெல்லாம் போட்டு விட்டுட்டாங்களே என்பதையும் ரெண்டாவது சந்தேகத்திலே ஈசாக்கு சொல்லுகிறதை நான் படிக்கலாம். And secondly, he said, come, let me see, feel and see if it's you. And he said, the voice is Esau, but the hands. 24 வசனத்திலே நீ என் மகனாக ஏசா தானா என்ற மூன்றாவது சந்தேகமும் இருக்கிறது. And he said that the voice is that of Jacob, but the body is Esau. And third time again I doubted, and he said, is it you, my son Esau? இந்த கண் தெரியாத மனிதன் இந்த மூன்று சந்தேகத்து அவருக்கும் தெரியாமல் இல்லை, அவர் கண் தெரியாவிட்டால் கூட தடவுதலில் அவருக்கு தெரியுது, தடவி வாசிக்கக்கூடிய இடத்துல அவர் படிச்சிருக்காரு. ஆனால் சந்தேகத்தில் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே வா என்னை முத்தம் செய்யன்னு சொல்லி அவர் ஆசீர்வதித்து விட்டதாக நான் படிக்கிறோம். Though he blind, he was able to feel and read. Years back he had the experience of Braille, but now here he felt it and he blessed it and sent him away. எனவே இந்த ஈசாக்கு பிந்திதான் யார் கரெக்டு, யார் நல்லவன், யார் கெட்டவன் என்பதை பிந்திதான் ஈசாக்கு அறியக்கூடிய இடத்திலே ஈசாக்கின் தியானம் இருந்தது என்பதை நாம் காணலாம். It was later that his meditation had helped him to know who was right and wrong. ஆனால் யோசுவாவின் தியானம் அப்படி அல்ல. யோசுவா நியாயப்பிரமாணத்தை தியானித்து கொண்ட இருக்கிற இடத்துல யோசுவாவின் புத்தகம் 24:19 நீங்கள் கடவுளோடு செட் ஆக மாட்டீங்க, நான் என் குடும்பம் கடவுள்கிட்ட இருக்கிறோம், நீங்கள் கடவுளோடு செட் ஆக மாட்டீங்க, இந்த தேவன்கிட்ட நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஆராய்ச்சியில் கரெக்டாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை நாம் படிக்கலாம். But Joshua is different. His meditation helped him to discern between people, how they would not live for God. That's why in 24:19 he said that Joshua said unto the people, he cannot serve the Lord, for he is a holy God, a jealous God. You will be punished if you transgress for sins. யோசுவாவின் அந்த தியானத்திலே நியாயப்பிரமாண தானத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிங்கிறத அவர் தீர்ப்பு கொண்டு வந்துட்டார். ஆனால் ஈசாக்கின் தியானத்தில் அது சரியாக ஈசாக்குக்கு அது சரியாக கிடைக்கவில்லை என்பதை தான் நாம் காணலாம். So in the meditation of the law of God in Joshua, he clearly discerned people's status and people's attitude. But Isaac later he realized, but in the beginning he was not able to discern. உங்களுடைய தியான வாழ்க்கையிலே யார் நல்லவன் கெட்டவன் என்று சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஈசாக்கின் தியான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா, அல்ல யோசுவாவின் தியான வாழ்க்கையாக சரியான தீர்ப்பை சொல்லக்கூடிய அளவிலே உங்களுடைய தியான வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். So you need to know where you are, whether in Joshua or in Isaac, in your meditation, to know and discern quickly or later. இந்த காலையிலே இந்த 19ஆம் சங்கீதம் நமக்கு நல்ல ஒரு போதனையின் சங்கீதமாக இருக்கிறது. And this morning, this day, Psalm 19 is a teaching and a good lesson for us to imitate. வேதம் நம்முடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருந்தால்தான் பரிசுத்த ஆவியோடு நாம் தேவனோடு பேசக்கூடிய இடத்திலே நாம் இருக்க முடியும். And the word has to be our word, and then we can speak to God in words relevant to him. இந்த தேவனுடைய ஆவி என்பது வசனத்தின் மூலமாக உங்களுக்கு இல்லை என்றால் பரிசுத்த ஆவி என்பது உங்களுக்கு பொய்யின் ஆவி, அது வஞ்சகத்தின் ஆவி என்பதுதான் உண்மை. If the word of God is not according to the scriptures, then the Holy Ghost which you speak will be a deceptive manifestation and nothing else. எனவே தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்திலே தேவனுடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவியோடு இணைந்து இருந்த இடத்திலே 11ஆம் வசனத்தில் இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி உங்களை உயிர்ப்பிக்க முடியும் என்ற ஒழுங்கை பவுல் அங்கே எழுதுகிறதை நாம் காணலாம். And Paul writes that the spirit of him who raised him from the dead can raise you if that word is in you. தேவனுடைய ஆவி இல்லாதபடி பரிசுத்த ஆவி அது பரிசுத்த ஆவி அல்ல என்ற சட்டம் ரோமர் 8, 9, 10, 11 பவுல் கொண்டு வருகிறார். Romans 8, 9, 10, 11 he states that without God's spirit, the word of God, without God's word, the spirit will not be right spirit. எனவே நம்முடைய அந்நிய பாஷை ஒரு சத்தமாக ஒரு வெண்கலமாக இல்லாதபடி அது அந்நிய பாஷை என்ற இடத்திலே தேவனோடு பேசக்கூடிய உண்மையான பாஷையாக இருக்கட்டும். So therefore let not our tongues be just a cymbal sound or a noise, but let it be true words that we utter and be relevant to you. நம்முடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை இல்லாத இடத்திலே நம்முடைய அந்நிய பாஷை தேவனோடு பேசக்கூடிய இடத்துல அது இல்லை. Without God's word in scripture be our word, then our tongues will not be relevant. It is not God's word speaking to him. இதுதான் என் இருதயத்தின் தியானம், என் வாயின் வார்த்தையும் உங்களுக்கு பிரிதியாக இருக்க வேண்டும் என்ற இடத்திலே ஒரு நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் வழிநடத்தும் என்ற இடத்திலே தாவீதுக்கு இருந்த வெளிச்சத்தை இங்கு தாவீது வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்டோம். From the life and the light of David we learned the words of his mouth, meditations of his heart in ways everlasting. இந்த காலையிலே வசனத்தினால் எச்சரிக்கப்படக்கூடிய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போம். Let's all commit our life to be
warned by the word of God. உணர்வுள்ள இருதயம் அங்கு மறைவான குற்றம் இல்லாத இடத்திலே அது இருக்கட்டும். And let there be a heart of conviction. Let there be no secret sins in us. சட்ட விரோதத்துக்கு விரோதமாக துணிகர பாவம் நமக்கு வேண்டாம். And do not rebel and have great transgression. அங்கு தகுதி இல்லாதபடி நான் பெற்றுக்கொள்வேன் என்ற பாதகத்துக்குள் போக வேண்டாம். Do not be presumptuous or enter into great transgression by having no merit or worth but presumptuously holding on to it. எனவே மறைவான குற்றம், துணிகர பாவம், பெரும் பாதகம் என்ற இந்த மூன்று விஷயங்கள் நமக்கு அனுதினமும் நாம் சிந்திக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். Each day you have to think about the secret sins, about presumptuous sins, about great transgression and rectify our life. இங்கு தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை அபிஷேகம் பெற்ற கர்த்தரை உன்னை அபிஷேகித்தாரே என்று 1 சாமுவேல் 15 சொன்ன இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத இடத்துல என்னங்க அபிஷேகம், அது பொல்லாத அபிஷேகம், அதுதான் பாரும் என்பது 15-16 சரித்திர உண்மையாக இருக்கிறது. The historical truth of Saul is that he did not listen to God's word but rebelled, rejected or forced himself to do, and therefore he lost his unction and his kingdom as well. தன்னுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக நிரூபித்த எலியா கில்லாடி என்ற வாழ்க்கையை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. And do not fail not to think about the example of Elijah who proved God's word as his word. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, கர்த்தருடைய சத்தமும் அவனுக்கு உண்டாகி, கர்த்தரை முகமுகமாக அங்கு சந்தித்த இடத்திலே, வெளிப்படுத்தல் 11 இயேசு மரித்த இடத்திலே, அவர் மரிக்கக்கூடிய இடத்திலே, அவர் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடத்திலே எலியா இருக்கிறார். Not only the written word but the oral word as well as the appearance of the countenance. And then in book of Revelation 11:8 he will come and he will also prepare himself to die in the streets of the holy city. ஈசாக்கின் தியானம், நல்லவன் யார் கெட்டவன் யார் என்று சொல்லக்கூடிய இடத்திலே, கண் தெரியாத இடத்திலே நாம் குருட்டாட்டமாக போகாதபடி யோசுவாவின் தியானம் என்ற இடத்திலே அது சரியாக தீர்ப்புக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த தியானத்துக்குள் நாம் இருப்போம். And the meditation of Joshua, the meditation of Isaac, let it have a judgment and give verdict to it. இந்த காலையிலே நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்ம இருதயத்தின் தியானமும் தேவ சமூகத்திலே பிரதியாக ஏறக்கட்டும். May the words of our mouth and the meditations of our heart be acceptable in the Lord. இந்த காலையிலே இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்புக்கொடுப்போம். Let's all commit our life to these living words. இந்த நாளிலே சொல்லப்பட்ட உண்மைகள் ஒவ்வொரு நாளிலும் உணர்த்தக்கூடிய இடத்தில் அது இருக்கட்டும். And the words which we uttered today, let it instruct you, let it convict you every day of your life to come. வசனத்தினாலே எச்சரிக்கப்படுவோம். Be warned by the word of God. கைக்கொள்கிறதுனாலே பலனை பெற்றுக்கொள்ளும். And by observing it receive great reward. மறைவான குற்றம் நீங்கட்டும். May secret sins go. துணிகரத்துக்குள் போக வேண்டாம். And presumptuous sins do not enter in. பாதகமாக முடிவடைந்த வேண்டும். Great transgression need not come your life. நம்முடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இணையட்டும். May our words be God's word. அந்நிய பாஷையிலே அவரோடு நாம் பேசுவோம். Speak in tongues to God. மனித பேச்சை குறைத்து தேவ பேச்சுக்குள் நாம் கொண்டு போவோம். And listen with men and speak more with God. தேவனுடைய திட்டம் நம்ம ஒவ்வொரு மத்தியிலும் இருக்கிறது. And God's plan and purpose is with every one of us. சீயோனுக்கு எருசலேமுக்கு வைராக்கியமாக அவர் இருக்கிறார். And God is zealous for Zion and for Jerusalem. அவருடைய திட்டத்தை எந்த வல்லமையும் தடை செய்ய முடியாது. No power can hinder or obstruct God's purpose. அவருடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. For his promises yes and amen in Christ Jesus. அவருடைய வாக்குத்தத்தமாக நாம் மாறுவோம். Oh, let's all become his promise. அவருடைய வார்த்தையாக மாறுவோம். May we become his word. அவருடைய அபிஷேகமாக மாறுவோம். May we become his unction. அவரோடு நாம் பேசுவோம். Let's all communicate, speak with God. இந்த காலையிலே நம்மை நிறைக்கக்கூடிய அளவிலே அவர் இருக்கிறார். May the Lord fill each and every one of us this morning. நிறைந்து வழியட்டும். Let the unction overflow. கிருபை நன்மை தொடரட்டும். Mercy and goodness and mercy follow us. நாம் தேவனிலே நிலைத்திருப்போம். Let's abide with God forever. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless every one of us. நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாள் கால வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதினுடைய அந்த மேன்மையான வாயின் வார்த்தையிலிருந்து சங்கீதம் 19 எங்களுக்கு கொடுத்த வாழ்வின் கத்தாவே இந்த சட்டங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வாயின் வார்த்தையில் இருத்தின் தியானமும் பிரதியாக இருந்து ஆண்டவரே நித்திய பாதையிலே நடத்தும் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இந்த காலையிலே எங்களுக்கு உபதேசமாய் கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தை இரவும் பகலும் உடைய வார்த்தை எங்களுடைய வார்த்தையாக மாறக்கூடிய இடத்திலே அந்த தியானத்திலே வைத்து கத்தாவ அந்த வார்த்தை எங்களுடைய வார்த்தையாய் உடைய வார்த்தையாக மாற்றிக்கொள்கிற இடத்திலே எங்களுடைய அந்நிய பாஷை கத்தா பொய்யான ஆவியாய் போயிடாதபடிக்கு மோர் ரகசியங்களை பேசுகிற இடத்துல அந்த வார்த்தையை பிரதிபலித்து கத்தாவே அது விளங்க பண்ணும்படிக்காய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே,
ஆண்டவரே. அது மற்றும் ரகசிய பாவங்களுக்கு எங்களை விலக்கி உணர்வில்லாத இடத்துல போய்விடாதபடிக்கு உணர்வுள்ள இடத்துல ரகசிய பாவங்களை எங்கிட்ட அகற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிரசாம்ஷியஸ் என்று சொல்லக்கூடிய துணிகர பாவங்கள் எங்களுக்கு வராதபடிக்கு கத்தாவே ஆண்டவரே, நாங்கள் மீறுதல் என்ற இடத்துல போய் நாசமடையாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும்படிக்காய் எங்களை சவுலின் திருஷ்டாந்தங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து எச்சரிப்படை உதவி செய்யும் ஆண்டவரே. பெரும் பாதகத்துக்கு நீங்கள் ஆக்கி லூசிபரை போல கத்தாவே தகுதி இல்லாததை நாங்கள் விரும்பி கத்தாவே துணிகரமாய் அதுக்கு நாங்கள் இருந்து விடாதபடிக்கு எங்களை உணர்வுபடுத்தி கத்தாவே சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு உமதான் நீ வைத்த எலியாவின் மிகப்பெரிய மாதிரிக்காய் நன்றி ஆண்டவரே. நம்முடைய எழுதப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, பேசப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, முகமுகமாய் கண்ட இடத்திலே அவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பாக இருக்கிறபடினால் அவர் வாழ்க்கையிலே அவர் போன பல கத்தா பாதையிலே அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவரே. தன்னை கத்தாவே பல இடங்களிலும் ஆண்டவரே ஏறி இறங்கி நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இருக்கும் என்றால் நாங்கள் எவ்வளவாய் கத்தாவே பிரதியாய் இருக்க வேண்டும், அக்செப்டபிள் என்ற இடத்துல எங்களை வைத்துக்கொள்ள கிருபை தரும்படிக்காய் காலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அது மட்டுமில்ல ஆண்டவரே, இந்த சவுலுடைய திருஷ்டாந்தம் எங்களை எச்சரிப்பு தரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் அந்த மாறி தாவீது வாழ்க்கையிலே போய் இறுதி கேட்ட இடத்துல போன காரணங்கள் எங்களுக்கு எச்சரிப்பை கொடுப்பதாக ஆண்டவரே. ஈசாக்கினுடைய தியானத்தையும் யோசுவாவுடைய தியானத்தை எங்களுக்கு வைத்ததுக்காய் நன்றி. அவருடைய தியானம் மக்களை குறித்ததான தெளிவை அவருக்கு கொடுத்தது இடத்துல எங்களுக்கு தெளிவை கொடுப்பதாக. அவர் இருதயத்திலே வைத்தது வாயிலே வைக்க வேண்டும் என்ற வாயில் மட்டும் வைத்து புஸ்தகத்தில் எழுதி மட்டும் நாங்கள் வைத்து கொண்டிருப்பதல்ல, நாங்கள் எப்போதும் அதை புரட்டி அதை தியானத்துக்குள் கொண்டு வந்து அதிலே எப்போதும் ஜீவிக்கிற இடத்துல எங்கள் இதயத்திலும் மனதிலும் அதை எப்போ சிந்திக்கக்கூடிய இடத்துல எங்களை அபிஷேகிப்பீராக. ஈசாக்கினுடைய அந்த தியானம் அவருக்கு பெருநாட்கள் வெளிச்சத்தை கொடுத்தது போல எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே இப்போது இதையெல்லாம் சிந்தித்து தியானிக்கிற இடத்துல அதிசீக்கிரமான வருகைக்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் இவைகளால் தகுதிப்படுத்துறதுக்காய் சோத்திருக்கிறோம். சியோன் எருசலேமுக்காக கடுமையாக கொண்டிருப்பதுக்காக நன்றி. எருசலேம் ஆண்டவர் சியோனின் எப்படி அவர்கள் இந்த வசனத்தை கை கொண்டு போதிக்க வேண்டும் என்றும் ஆண்டவரே கேட்டது நடக்க வேண்டும் என்பதை சொன்ன தேவன், எச்சரித்த தேவன். அதன்படி இந்த நாளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அது கேட்ட அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுப்பீராக, தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் எப்போதுக்கும் கூட இருப்பதாக. ஆமென்.